நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த ஆளோட வாழ்க்கையில நான் ஒண்ணு முதல் பொண்ணு இல்ல, கடைசி பொண்ணும் இல்ல. எனக்கு வெறுத்து போச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாசத்துக்குள்ளேயே எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அம்மாடி, அப்புறம் எதுக்குமா? அப்புறம் எதுக்காகடி நீ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்த? அன்னைக்கே அவனை தூக்கி எரிஞ்சிருக்க வேண்டியதானே? நான் எங்க வருவேம்மா? தனி மரமா நிக்கிற உன்கிட்ட வர சொல்றியா? என் வாழ்க்கை நடுக்கடல மாட்டிக்கிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்களாவது நிம்மதியா வாழலான்னு சொல்லல. கிடைச்சிருச்சுல்ல நீ சொன்ன அந்த நிம்மதி. இனி அதை பத்திலாம் யோசிக்காதம்மா. நாளையில இருந்து இந்த நரக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. ஊருக்கு போய் நம்ம நிம்மதியா வாழலாம். இனிமே வாழ்றதுக்கு என்ன எதிர்பார்ப்படி இருக்கு? கல்லுல அடிச்ச பூங்கொத்து மாதிரி இல்ல, உன் வாழ்க்கை தான் சின்ன பின்னமா சிதறி போய் கிடக்க. என் பொண்ணு இருக்கால, இனி நான் அவளுக்காக வாழலாம்ல. என்ன ஆனாலும் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து உன்னை விட்டுற சொல்லிட்டு வரணும். என்னன்னு? ஒன்னும் இல்லைனாலும் இந்த நரக தீயில நம்மளை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டான்ல, ஒரு நன்றியாவது அவனுக்கு சொல்லணும்ல. இல்லைன்னா அவன் பெரிய கெட்டிக்காரன் ஆயிடுவான்ல. மீனு, மீனு, என்னப்பா? கொஞ்சம் வரியா? இதோ வந்துட்டேன்ப்பா. மீனு. ஆஹா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா? உக்காரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வேண்டாம், என் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வா. அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் நீ போகணும். அக்கா இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் டைம் இருக்குல்ல. லஞ்ச் பாக்ஸ் தான் மீனு. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் தான் குடிக்கிறேன். இந்த பால் மட்டுமா? கிளாஸ்ல இருக்கும்போது பசிக்கும்ல. எனக்கு இது போதும். இவனுக்கு என்னதான் ஆச்சு? ஆஹா, இன்னைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிட்டியா? அப்போ என்ன நான் கேக்குறேன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? ரெடியானது நீங்க பாத்தீங்களா, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? உன்னோட கோவம் இன்னுமா போகல? உட்காரு, சாப்பிட்டுட்டு போகலாம். இந்தா சாப்பிடு. அப்போ இந்தா. எனக்கு வேணாம். அம்மா கொடுக்கறேன்ல, சாப்பிடு. வேண்டான்னு சொல்றல. எவ்வளவு நேரம் ஆச்சு நான் கொண்டு வர சொல்லி? நான் போகணும்னு தெரியாது. எதுக்கு இப்ப அவசரப்பட்டுட்டு இருக்க? அக்கா இப்போதான் ரெடி ஆகி வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு போக இன்னும் டைம் ஆகும்ல. எனக்கு டைம் ஒன்றும் இல்லை. மீனு, நான் போயிட்டு வரேன். அப்போ அப்போ நில்லு. எதுக்கு நீ சீக்கிரம் போற? எப்பவும் என் கூட தானே வருவ. நான் கொண்டு போய் விடுறேன், வா. வேண்டாம், நான் இனிமே உங்களோட வர மாட்டேன். நான் தனியாவே போறேன். ஏன் அப்படி சொல்ற? இனிமே அப்படிதான். அப்போ டைம் ஆச்சு, நான் போகணும். அவன் ஏன் இப்படி தனியா போறான்? உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லக்கா, உங்க மேல அவ ரொம்ப கோவமா இருக்கான்னு மட்டும் தெரியுது.
பிந்து, ஏண்டி பிந்து, கிளம்புறேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இப்படியே நீ மினிக்கிட்டு இருந்தேன்னு வையே, அடுத்த ஷோ தான் பார்க்கணும். அட வரேங்க, சாரி கட்டிட்டு வரேன். ஓ, எவ்வளவு நேரம் தான் கட்டுவ? சினிமாவை கண்டுபிடிச்சவனை உதைக்கணும். என்ன என்னப்பா, நாங்க இங்க வருவோம்னு நீ எதிர்பார்க்கல? இங்க எதுக்கு வந்தீங்க? இது நல்ல கேள்விதான். இங்க நிக்கிறது உன் பொண்டாட்டியும் பொண்ணும் தானே. இவங்க தங்க வேண்டியது ஏன் கூட இல்லப்பா, உன் கூட தானே. அதனாலதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கிளவி, என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? மரியாதையா வந்த வழியா போங்க. இல்லடா, உன்ன மாதிரி ஒரு வீணா போனவனை நான் ஆளாக்கலான்னு வந்திருக்கேன். நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணா நாங்க நடுத்தருக்கு வந்துருவோம்னு நினைச்சியா? இப்படி தெரு தெருவா அலைய எங்களுக்கு விருப்பம் இல்லடா. இனிமே நாங்க இங்கதான் தங்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். உங்களெல்லாம் பாத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா எங்க எதுவும் போயிடுங்க. சரி, போயிடுறேன். என் பணத்தை திருப்பி கொடு. நான் திவாகருக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை சைலண்டா யாருக்கும் தெரியாம நீ வாங்கிட்டு வந்துட்டல்ல, அந்த பணத்தை இப்ப கொடு. நான் எதையும் வாங்கலையா? ஆஹா, நீ வாங்காம தான் இன்னைக்கு உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் நடுத்தருல நிக்குதா? தெருவுல நிக்கிறது காரணம் அவ செஞ்ச காரியம். காண்டவன் கூட தெரியும் போதே தெரிஞ்சிருக்கணும் இப்படி எல்லாம் நடக்கும். யாருடா ஊரை சுத்துறது? இவளா இல்ல உன்னோட புது ஒப்பாட்டியா? ஏ கிளவி, வார்த்தையை அளந்து பேசு. என் வீட்டுக்கிட்ட வந்து அனாவசியமா பேசாத. அம்மாடி, இது இது உன்னோட சரியில்ல. ஆமாம்மா. அது சரி. இந்த சாரி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் புருஷன் வாங்கி கொடுத்தது. எந்த புருஷன்? உனக்கு எத்தனை புருஷன் இருக்கான்? அனாவசியமா பேசாத. இதோ நிக்கிறாரு, இவர்தான் என் புருஷன். குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆம்பளைங்களை நீ தான் வளைச்சு போட்டுட்டு இருக்கியடி. இங்க பாரு, தேவையில்லாம பேசாதீங்க. உங்க பொண்ண வேணாம்னு சொல்லிதான் நான் இவளை கட்டிக்கிட்டேன். உனக்கு புதுசா ஒரு பொண்டாட்டி வேணுமாடா? இங்க பாரு கிழவி, ஊரெல்லாம் பாக்குது, மரியாதையா போயிடு. உன்ன கட்டி உதைச்சணும். நீ இந்த பக்கம் முதல்ல வாயா. முதல்ல இந்த கிழவிக்கு ஒரு அரை விடணும். என் பொண்ணு அடிக்கிறியாடி? இங்க பாருப்பா, இவ என் பொண்ணு. இதோ இங்க நிக்கிறான்ல, இவன் தான் இவ புருஷன், இந்த குழந்தையோட அப்பா. இவளையும் இவ குழந்தையும் நடுத்தர்ல நிக்க வச்சுட்டு இப்ப இவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவ வீணா போனவ கூட. வீணா போனவ நீதான். இது என்னோட வீடு. யார் வேணா வருவாங்க, வந்துட்டு போவாங்க. உனக்கு என்ன? எல்லாரும் பாத்தீங்கல்ல, என் பொண்ணோட அடிப்பாவடை வரைக்கும் திருடி கொண்டு இவகிட்ட கொண்டு கொடுத்துருக்கான். அவங்க சொல்றது உண்மைதானே பிந்து? நீ என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு வெச்சுக்கோ, நான் ஒரு கேஸ கொடுத்து உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். அக்கா, 4 அறைய கொடுக்க அவளுக்கு. அவனை நாங்க பாத்துக்கிறோம். எங்கடா போற? அவனை பிடிங்க. வாங்க, பிடிங்க. எங்கடா ஓடுற? வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் அடியே, நில்லடி. எங்கடி ஓடுற? ஏய் நில்லடி. ஏய் நில்லடி. நிக்க போறியா இல்லையா? அடியே, நீ தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை வச்சுக்கிறேன்டி. அம்மாடி, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? பயப்படாதம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நீ தினமும் பஸ்ல தான் வருவியா? அதுவும் நல்லதுதான். நீ வராதப்ப அவங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்பாங்க. அப்போ அங்க பாரு உன்னோட அப்பா. அப்பா, என்னப்பாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? முதல்ல நீ கண்ணத்தோட உன் ஃப்ரெண்டு வர பாரு. அப்போ நான் கிளாஸ்க்கு போறேன்டா. நீ போ, நான் வருவேன். ஓகே. அப்பா, எதுக்குப்பா நீ அழுதுட்டு இருக்க? தெரியலப்பா. இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அம்முக்குட்டி எங்கப்பா? அவ வீட்டுல இருக்காப்பா.
நான் வேற ஒரு வேலை விஷயமா அங்க வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு அம்மா உன்னை ட்ராப் பண்ண வரலையா? ம்ஹும். இல்லப்பா, நானே தனியா போய்க்குவேன்னு சொல்லிட்டேன். அம்மா கூட இனிமே நான் வரமாட்டேன்ப்பா. ஏண்டா நீங்க மறுபடியும் சண்டை போட்டீங்களா? அம்மாக்கு இப்ப நம்ம யாருமே தேவையில்லப்பா. அங்க இருக்கிற பாட்டியும் தீபன் அங்கிளையும் தான் அம்மாக்கு பிடிக்கும். என்ன கூட அவங்களுக்கு பிடிக்கலப்பா. எப்பவுமே என்னை திட்டுவாங்க, எல்லாரும் என்னை போட்டு அடிப்பாங்க. டேய், அம்மாவுக்கு ஏமால தான்டா கோபம். உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்பா உங்களுக்கு தெரியுமா, தீபன் அங்கிளும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். பாட்டி அந்த தீபன் அங்கிளுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிளோட வீட்டாளுங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா தீபனை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு? இல்லப்பா, ஆனா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தீபன் அங்கிளும் பாட்டி அடிக்கடி வருவாங்க. தீபன் அங்கிளுக்கு என்ன பார்த்தா இப்போ உங்களை கொடுத்த சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதப்பா. அவங்க நிறைய திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. அம்மாவுக்கு தெரியாம தான் அவங்க கல்யாணத்தை பற்றி பேசுறாங்களா? அப்படி கூட இருக்கலாம்ல. அம்மா உன்கிட்ட சொல்லாத வரைக்கும் நீ யாரு சொல்றதையும் நம்பாத. எனக்கு பயமா இருக்குப்பா. பாட்டியும் அந்த ஆளும் வந்தாருனா ஏதாவது விஷயத்த சொல்லி சண்டை போடுவாங்க. அடிக்கவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க. எனக்கு அன்னைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு நாள் தீபன் அங்கிளோட தலையில பேட்டால அடிச்சிட்டேன். அந்த ஆள் செத்து போட்டோன்னு நான் நினச்சேன். பாட்டி என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க. ஆனாலும் நான் சந்தோஷமா இருந்தேன். நீ எதுக்குப்பா அப்படிலாம் பண்ண? யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. அவங்க தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. வேற வழி இல்லாம தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அம்மாவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நீ அவங்க வரும்போது பேசாம ஒதுங்கியே இருப்பா. அம்மாவுக்கு ஒருவேளை அவங்க சொல்றதும் பேசுறதும் எதுவும் தெரியாம இருக்கலாம்ல. அதுக்காக நீ அம்மா கூட சண்டை போடாதப்பா. அப்பா, அம்மா தீபன் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம என்னப்பா பண்ணுவோம் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் நான் அங்கதான் இருக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. நடந்துச்சுன்னா எனக்கு பயமா இருக்குப்பா. அப்புறம் நீங்க சொன்னா கூட நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ப்பா. எங்கேயாவது ஓடி போயிடுவோம்ப்பா. அப்புறம் நீங்க எப்பவுமே நான் பார்க்க மாட்டீங்கப்பா. டேய், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அங்க உன்னால இருக்க முடியலன்னா நீ அப்பா கிட்ட வந்துடு. அப்படிலாம் எங்கேயும் ஓடி போக கூடாது. அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவேன், சரியா? அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா. கிளாஸ் இப்போ ஆரம்பிப்பாங்க. போயிட்டு வாப்பா. அப்போ உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், கிரீம் பிஸ்கட், சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டுக்கோ. தேங்க்ஸ்ப்பா. அப்ப நான் வரேன். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்க்கறேன், சரியா? போயிட்டு வரேன். இந்தா. அட சாப்பிடு. அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இனிமேதான் நீ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன்னு சொன்னல. வெளியில இருந்து வர பிரச்சனைனா நான் எப்படியாவது ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஆனா இப்படி அப்போ அவனே என்ன வெறுத்துருவான்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி தான் அவனோட பார்வையும் பேச்சும் நடவடிக்கையும் இருக்கு. பாலு போனதுக்கு அப்புறமும் தப்பான முடிவெடுக்காம என்னோட பிள்ளைங்களுக்காக வாழணும்னு நான் எடுத்த முடிவு இப்பதான் தப்புன்னு தோணுது.
பொதுவா அவன் நல்ல பையனா தானே இருந்தான் உமா. அவனோட சிரிப்பும் பேச்சும் எவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு. இப்பெல்லாம் அவனை சிரிச்சு பேசி பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எதையோ யோசிச்சுக்கிட்டு சோகமாவே இருக்கான். அவனுக்கு பிடிக்காத எதையாவது பார்க்கவோ கேட்கவோ செஞ்சுட்டானா ரொம்ப வயலண்டா மாறிடுறான். மத்தவங்களை அடிக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். நீ சொன்னாலும் அவன் கேட்கலையா? இல்ல, நான் அவனை திட்டவோ அடிக்கவோ செஞ்சேன்னா கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பேசவே மாட்டான். இதுக்கு முன்னாடி கூட நீ அவனை அடிச்சு திட்டிருக்கல்ல, அப்பவும் அப்படிதான் நடந்தானா? பாலு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பாலு சமாதானப்படுத்துவாரு. சிங்கிள் பேரண்ட்னாலே அதுல வர முக்கியமான பிரச்சனை தான். சாதாரணமா என்ன நடக்கும்னு தெரியும்ல. பொதுவா பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டா இன்னொருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பா அடிச்சா அம்மா, அப்படி அம்மா அடிச்சா அப்பா. அன்பும் தண்டனையும் தப்ப திருத்துறதுக்கான வழிதான். ஆனா இப்போ அப்பாவோட விஷயத்துல உன்னோட தண்டனை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. பாலுவை ஆறுதல் படுத்துற விஷயம் நடக்கல. அது எனக்கும் தெரியும். அதனால மேக்சிமம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இப்ப அவாய்ட் பண்ணிடுறது தான் வழக்கம். என் ரிலேட்டிவ் ஒருத்தர் தீபன், அவர் தான் இப்ப அப்புவுக்கு முழு எதிரி. அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரோட விருப்பத்தை சொன்னாரு. ஆனா அப்புவுக்கு பாலு இருக்கும்போதே தீபனை சுத்தமா பிடிக்காது. ஓ, அப்போ உனக்கு தீபனை பிடிக்கும்ல? இப்ப வரைக்கும் அவரை ஃப்ரெண்டா தான் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு எண்ணத்தோட அந்த ஆள் பழகுறான்னு தெரிஞ்சதும் நான் அடுத்த நிமிஷமே அந்த ரிலேஷனை கட் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ அதை கேட்டுட்டான். அதனாலதான் அவன் ரொம்ப கோவமா இருக்கான். இதெல்லாம் இயல்பான விஷயம் தானே. அப்பாவோட இடத்துல இன்னொருத்தர் வர்றது எந்த குழந்தையாலும் ஏத்துக்க முடியாத விஷயம். அது என் சைட்ல இருந்து நான் எதுவுமே பண்ணல. அப்பா அதை அவனுக்கு சொல்லி புரிய வை. எனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. இல்ல, பாலுவோட உனக்கு எந்த கான்டாக்டும் இல்லையா? அதுக்கு தான் இப்ப அவசியம் இல்லையே. கண்டிப்பா தேவைப்படும். அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ற. உன்னோட புருஷங்கிற முறையில அவரோட இருக்க எல்லா கம்யூனிகேஷனையும் நீ கட் பண்ணு. அதே நேரத்துல உன்னோட பிள்ளைங்களோட அப்பாங்கிற நிலையில நிறைய விஷயங்களை 2 பேரும் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நின்னா ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைங்க நிறைய வரும். ஆமா, பாலு எப்படி? உன்னை பத்தி குழந்தைங்க கிட்ட ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவாரா என்ன? இல்ல, என்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்ப அவருக்கு தங்கமான மனசு. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. நீ அப்போவ பாலு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணு. அப்போ உன்னோட பிரச்சனை அவர்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். அவர் ஒரு நல்ல அப்பாவா இருந்தா அப்போவோட பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும். பகவானே கிருஷ்ணா, காப்பாத்துப்பா. பாட்டி பால் ஆற வச்சு தரேன் என்ன? ஊதி ஊதி மெதுவா குடி பாப்பா, சூடா இருக்கு என்ன? ஆ.
கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்க. சந்தோஷப்படுற அளவுக்கு என் வாழ்க்கையில் என்னமா இருக்கு? அது சரி, நீ இப்போ பிறந்து வளர்ந்த ஊருக்கு தானே இப்ப வந்திருக்க. யாரும் உன்னை இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, வாடகையும் கொடுக்க தேவையில்ல. நமக்குன்னு இடம் வீடுன்னு ஒண்ணு சொந்தமா இருக்கிறது சந்தோஷம் தானடி. சொந்த மண்ணுன்னு வெறும் வாய் வார்த்தையில சொல்லலாமே தவிர நம்ம கொடுக்க வேண்டிய காசு கணக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு லோன் கொடுத்த அந்த பேங்க்குக்கு தான் அதிக உரிமை இருக்குமா? அதனாலதான் நீ வருத்தமா இருக்கியா? சரஸ்வதி தான் அந்த பணத்தை எப்படியாவது கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கா இல்ல? கட்டிட்டாங்களா? இல்ல பேங்க் ஆளுங்க கொண்டு போயிடுவாங்களோன்ற பயம் உனக்கு இப்பயும் இருக்கலம்மா? என் பிரச்சனை அது மட்டும் இல்லம்மா. என்ன ஒரு தடவை நீ கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டல்ல, இப்படி ஒரு நிலைமையில நான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன்னா வாழ்க்கையில தோத்து போயிட்டேங்கிற நினைப்பு தான் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன, இது சொந்தம் கொண்டாட தான், வேற வாரிசு இல்லையே. இந்த சொத்துல உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. இங்க யாருக்கு உரிமை இருக்குங்கிறதா பிரச்சனை? ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட கனவுகளோட இந்த வீட்லயும் தோட்டத்திலயும் நடந்தவனா கடைசியில மனசு ஒழிஞ்சு போய் திரும்ப அங்கே வந்து நிற்கும் போது அந்த கஷ்டம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. புரியாமல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதுக்காக எப்பவும் அதே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டம்தான் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துடணுமா? இதை விட பெரிய நஷ்டத்தை பார்த்தவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. எத்தனையோ பெண்கள் தங்களோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ராட்சசன் கையில மாட்டினதுக்கு அப்புறமும் உன்னால உயிரோட இங்க திரும்ப வர முடிஞ்சதில்ல. இப்போவும் உன் பொண்ணு உன் கூடவே தானடி இருக்கா. அதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம், அதை புரிஞ்சுக்கோ. மனசை தளர விட்டுறாதடி. அம்மா நான் உன் கூட இருக்கேன்டி. அம்மாடி நில்லுமா, என்ன ஓட வைக்காத. வர வர நீ ரொம்ப குறும்புத்தனம் பண்ற. இந்த ஏரியால இருக்கிற ஸ்கூல்லயே உன்னை சேர்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப வாலா இருக்க, பொறுமையே இல்ல. நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். உன்னை எப்படி ஸ்கூல்ல விடணும்னு எனக்கு தெரியும். நீ வெளியே எங்கேயும் போலியாப்பா? போணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். வா. வர்றது ஹேமா தானே? அம்மாடி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. திடீர்னு உன்னை பார்த்த ஆள் அடையாளமே தெரியல. என்னடி இது கோலம்? எப்படி இருந்த பொண்ணு நீ? இவ உன் பொண்ணா? உன் பேர் என்ன பாப்பா? ஸ்ரீகுட்டி. வாமா, உள்ள வா. உன் பேர் என்ன செல்லும்? அம்மு. நாங்க இன்னைக்குதான் இந்த ஊருக்கு வந்தோம். இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இத குடுக்கலான்னு வந்தேன். அம்முக்குட்டி, இது யாருன்னு தெரியுதாமா? இவங்க ஹேமா ஆண்டி, பாட்டி ஃப்ரெண்டோட பொண்ணு. இதோ இவ ஸ்ரீகுட்டி. நீ அவளை கூட்டிட்டு இந்த இடத்த சுத்தி காட்டு போ. வா ஸ்ரீகுட்டி. போமா. அம்மாடி, நான் டீ எடுத்துட்டு வரேன். நடந்த விஷயம்ல நான் கேள்விப்பட்டேன். இனிமே என்னால மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். முன்னாடி என் புருஷனோட குணம் என்னன்னு தெரிஞ்சதும் என் வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு நான் முடிவு பண்ண சமயம் அது. வாழ்க்கையில என்ன செய்யறது, அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம முடங்கி போயிருந்தேன். அந்த சின்ன வயசுல மெச்சூரிட்டி இல்லாத காலத்துல என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட நிராசை இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்?
அதை விட 10 மடங்கு அதிகமான வருத்தம். என்னால உங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கேள்விப்பட்டப்போ நீ எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்னைக்கு இங்க வந்தீங்க? அங்கிருந்து வெளியே வந்ததுமே நேரா இங்க தான் வந்தேன். எனக்கு வேற எந்த இடமும் இல்லையே. எல்லாம் என்னாலதான். இனிமே எப்படிங்க உமாக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் நானும் ட்ரை பண்ணிட்டேன். எதையுமே நம்பாத மாதிரி அந்த தினேஷ் பண்ணிட்டான். இந்த ஒரே ஒரு காரணத்தால தான் நான் அந்த ஆளை அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டேன். வீட்ல இருந்து அடிச்சு துரத்திட்டேன். என்ன பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஹேமா. பாலு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? உங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? நீ எப்படி கேக்குற? எனக்கு ஒரு சந்தேகம். என்னதான் கோவம் வைராகியம் இருந்தாலும் தினேஷ்க்கு நான் ஒரு மோசமான பொண்டாட்டி இல்லைன்னு தெரியும். சரியா புரியல. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி தினேஷ் மட்டும் இல்லைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். வேற யாரு? அது யாரு என்னன்னு தான் தெரியல. ஆனா என் புருஷனுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அவ்வளோ பணம்லாம் திடீர்னு அவருக்கு எப்படி கிடைச்சது? அது மட்டும் இல்ல, போலீஸுங்கிற வார்த்தை கேட்டாலே பயப்படுற ஆளு. அப்படி ஒரு பயந்தாங்கோலி எல்லார் முன்னாடியும் போலீஸ் கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என்ன வேணும்னே ஒரு பொய் கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யார் செஞ்சிருப்பாங்க? அவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்க. இது தானா நடந்ததில்ல. உங்களை வேணும்ட்டே மாட்டி விடுறதுக்காக பண்ணது. பணம் செலவழிச்சு திட்டம் தீட்டியிருக்காங்க. அதான் எனக்கு புரியுது. அப்படின்னா அந்த தீபன் எஸ்ஐக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ? ஆனா தீபனுக்கும் எஸ்ஐக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பே இல்லையே. அந்த வழியில நீங்க விசாரிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னா உமாவை நம்ப வைக்கலாம்ல. இதுக்கப்புறம் எந்த சாட்சி ஆதாரத்தை காட்டினாலும் உமா நம்ப மாட்டா. இல்ல ஏதாவது ஒரு வழியில அவளே நடந்தது புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். ஒண்ணு இல்லைனாலும் நம்மளையும் மீறின ஒரு சக்தி இருக்குல்ல. அம்மோ, ஸ்ரீகுட்டி வாங்கம்மா. அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஸ்ரீகுட்டி ரொம்ப பாவம் பாட்டி. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க நிறைய விஷயம் பேசணும். நான் இந்த வீடெல்லாம் சுத்தி காமிச்சேன். பெருசா கதை பேசிருக்காங்க. சரி, ஸ்ரீகுட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லு பாப்போம். மிக்சர் வேணுமா, அச்சு முறுக்கு வேணுமா, பிஸ்கெட் வேணுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது சாப்பிடணும். இந்தாம்மா. அம்மோ, நீ சாப்பிடு. அம்மாடி உட்காரு. உட்காருமா. இந்தா டீ சாப்பிடு. இது அம்மா குட்டிக்கு, இது ஸ்ரீகுட்டிக்கு. குடிங்கம்மா. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்களேன். இப்படி போனா வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி தான். அடியே, இது ஸ்கூட்டர் அடி, புல்லட் இல்ல. இவ்வளவு ஸ்பீடு தான் போக முடியும். இதை விட நடந்தே போலாம். நீ ஒண்ணு பண்ணு, நான் உன்னை இங்கேயே இறக்கி விட்டுறேன், நீ நடந்தே போய்க்க. எனக்கு சீக்கிரமா போங்க. அப்படி மரியாதையா சொல்லு. உனக்கு பசிக்குதா செல்லம்? வீட்டுக்கு போனதும் நம்ம சாப்பிடலாம், சரியா? வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஹேமா, என்ன ஹேமா நீ எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நான் பார்க்கலனா நேரம் போயிருப்பல. இங்க நீ எப்ப வந்த? எங்க இருக்க? நாங்க இன்னைக்குதான் வந்தோம். உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அந்த நேரத்துக்கு நாங்க இல்லாம போயிட்டோம். அப்புறம் உன்னையும் பாலுவையும் போலீஸ் பிடிச்ச விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல. அப்புறம் நீதான் பாலு கூட இருந்தேன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அந்த விஷயம் உண்மைன்னு நம்பிட்டாங்க.
அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை? இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுனது தானே, அது கொத்துக்காம இந்த மாதிரி அசிங்கம் தேவையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் தான் எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சேன். பாலு கூட இருந்தது ஹேமாதானா கண்டிப்பா அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். வேணும்னா என் புருஷன்கிட்ட கேட்டு பாரு. ஏய், நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அப்புறம் பாலு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க புருஷன் தான் மாட்டி விட்டானு. அதெல்லாம் எப்படியும் நடந்துருச்சுக்கா. இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். ஆ, எது எப்படியோ பாலுவோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. எல்லாம் தலையெழுத்து. அது சரி, இப்ப உன் புருஷன் உன் கூட தான் இருக்கானா? இல்ல. அப்போ நீ எதுக்கு திரும்பி போற? இனிமே அங்க போகல, இங்கே தான் இருக்க போறோம். என்ன தோணன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு தானே வந்திருக்கேன், நிறைய வேலை இருக்குக்கா. ஹேமா, ஓ முகம் என்னடி வாடி போயிருக்கு? வேற ஏதாவது விசேஷமா? இல்ல, பார்த்தா அப்படி தோணிச்சாதான். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். ஓ, கிளம்புறேன். நீ பெரிய கில்லாடியா இருப்ப போல இருக்க. ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி மச்சான் கூட சண்டை போட்டுட்டு ஏமாவை பார்த்த உடனே டக்குன்னு பிளேட்டை கவுத்துட்டு, அடியே அம்மாவை கூட நீ தான் சொல்லி சமாதானப்படுத்தினியா? சூப்பர். அவகிட்ட நான் என்னன்னு போய் சொல்றது? உன் மேல எனக்கு சந்தேகம்னா? நீ நல்ல பூனை மாதிரிடி, அப்படியே பதுங்கிறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்க. அப்புறம் நான் ஒன்னும் சும்மா சந்தேகப்படலங்க. இவளுக்கு பாலு மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருந்துச்சு. அடியே, நீ அம்மாவும் சேர்ந்து தானே பாலுவுக்காக ஹேமாவை பேசுனீங்க? அது அன்னைக்கு நடந்த கதை. இப்ப எதுக்கு இவ பாலுவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ இந்த ஊர்லயே நிரந்தரமா தங்க வந்திருக்கா. பாத்துட்டே இருங்க, இது பாலுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். எப்படி சொல்ற? இவளால தானே உமா பாலுவை தூக்கி எறிஞ்சிட்டா. இவளும் இவ புருஷனை விட்டுட்டு வந்துட்டா. கடைசியில 2 பேரும் பக்கத்து பக்கத்துலயே தங்கி இருக்காங்க. அதனால என்னடி? இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வேண்டான்னு சொன்ன கல்யாணம் திருப்பியும் பண்ணிக்கலான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி. மச்சான் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாரு. ஒரு வேளை திரும்பி வந்துருச்சுன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது நடக்காம போகாது. ஏண்டி, ஒரு வகையில பார்த்தா அதுவும் நல்லது தானே. என்னது? மச்சான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா மச்சான் நிரந்தரமா இந்த இடத்துலயே செட்டில் ஆயிடுவான்ல. வீட்லயே கிளினிக் ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம தைரியமா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் நீ அந்த விஷயத்துல இவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. சேச்சே, அதெல்லாம் என்னால முடியாது. வெக்க கேடு. ஓ, எந்த வகையிலும் நீ உதவியே செய்ய மாட்டடி. நீ உட்காருனா உட்காரு, இல்லைன்னா நான் போறேன். ஏறிடி. போங்க. வந்துட்டா இவ. அம்மா, அம்மா. என்னடி? ஹேமா வந்திருந்தாளா? ஆமா, வந்திருந்தா. கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனா. வழியில பாத்திருப்பியே. பார்த்தேன். சரி, நீங்க போன விஷயம் என்னாச்சு? ஒன்னும் சரியாவல. அந்த பில்டிங் எல்லாம் செட் ஆகாதுமா. மாமா. ஆமா, குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி குடிமா. டேய், நீ ஹேமாவை பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா? நீயும் மாமாவும் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. உண்மைதானா? அம்மா சொல்லிட்டாங்களா? நாங்க அத சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சோம். சர்ப்ரைஸ் இல்ல மச்சான். மச்சான், நீங்க இந்த வீட்ல கிளினிக் ஆரம்பிக்க போறீங்கல்ல, அப்புறம் மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. எனக்கு என்ன உதவியா இருக்கும்? இல்ல, வர்ற பேஷண்ட் மருந்து வாங்க ரொம்ப தூரம் போவேனாம்ல. அப்படிதானே குட்டி? மச்சான் எழுதி கொடுக்குறீங்க, அதை எல்லாத்தையும் பேஷண்ட்ஸ் எல்லாம் என் கடையில வாங்குறாங்க. அதனால பெனிஃபிட் பேஷண்ட்டுக்கு தானே. மருந்து எழுதி கொடுக்கறதோட ஏன் வேலை முடிஞ்சது. உடம்பு சரியாகணும்னா மருந்து வாங்கி தானே ஆகணும். நீ கொஞ்சம் தள்ளி நில்றி. மச்சான், நான் இந்த ஸ்டோரை ஆரம்பிச்சா உங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்குன்னு நினைச்சுக்கங்க. அததான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுல நான் அப்புறமா சொல்றேன். தற்சமயம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. சும்மா ஆரம்பிக்க முடியுமா? ஒரு சில பேசிக் ஆம்பியன்ஸ் வேணும்ல.
அதெல்லாம் நாம பண்ணிடலாம் மச்சான். நீங்க இந்த கிளினிக் ஆரம்பிக்க கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்தா போதும். நான் எதுக்கு யோசிக்கணும்? வேலை செய்ய எல்லா மனுஷனுக்கும் ஆசையா தானே இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். பில்டிங் மேட்டர் என்னாச்சு? முடிஞ்சிருச்சா? இல்ல மச்சான், இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்தா நல்லா இருக்கும். கிடைச்சிடும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கிடைக்கட்டும். கிடைக்கும் போது நீயும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். நான் என்ன பண்றது? கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்தா. நானே வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன்னா, நீ சம்பாதிச்சதெல்லாம் அந்தந்த மாசமே செலவு பண்ணிடுறியா என்ன? எனக்கும் தேவைகள் இருக்கும்ல அக்கா. அம்மு குட்டி இப்ப என் கூட தான் இருக்கா. அவளுக்கு ஒரு தேவைன்னா நான் யார்கிட்ட போய் நிப்பேன்? எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணும்ல. அது மட்டுமா, என்ன படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கின மீனாட்சி அம்மாவோட வீடு இப்ப ஜப்தி பண்ற நிலைமையில இருக்கு. அந்த கடனையும் அடைக்கணும்ல. என்னோட கடமைகள்லாம் முடிஞ்சாதானே நான் மத்தவங்களுக்கு உதவ முடியும். அப்படின்னா உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லக்கா. உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அந்த நிலைமையில நான் இல்ல. இந்தா. நீ எதுக்காகமா இப்போ மீனாட்சியோட கடனை பத்தி அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்க? நீ தானே சொன்ன அதை கட்டி முடிக்கிற பொறுப்பு பாலுக்கு தான் இருக்குன்னு. சொல்லாம இருந்தா அந்த கடனை யார் அடைக்கிறது? இது நல்லா இருக்க. இப்ப அதனால தானே மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தர முடியாதுன்றா. உங்க பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தான் பணம் போடணும். இது பாரு, உதவின்னு சொல்றது வாங்கினதை திருப்பி கொடுக்காம இருக்கிறது இல்ல. இன்னைக்கு இப்படி கை நீட்டி வாங்குறத விட்டுட்டு நம்ம தேவைய நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும். எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான். உதவி பண்ணலனாலும் பிரச்சனை பண்றதுக்குன்னு ரெடியா இருப்பாங்க. இல்லடி, இப்போ மொத்த பணத்தையும் நாம தான் ஏற்பாடு பண்ணணுமா என்ன? அட, நாம இல்லைங்க, நீங்க. நான் எங்க போய் கொண்டு வருவேன்? நல்ல கதையா இருக்கேன். ஏய், எங்கடி போற? அட ச்சே, மாத்தி மாத்தி பிரச்சனையாவே இருக்கு. என்னம்மா, இன்னும் நீ தூங்கலையா? இல்லம்மா. உனக்கு டயர்டா இல்லையா? எனக்கு எப்படா படுக்கலான்னு இருக்கு. பாப்பா தூங்கிட்டாளா? நீ ஏண்டி அப்படியே நிக்கிற? போய் படுத்து தூங்கு. அம்மா, எனக்கு 2-3 நாளைக்குள்ள ஒரு கிளினிக்கு போகணும். அது எதுக்கு? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அபார்ஷன் பண்ணதை பத்தி தானே சொல்ற? இதுக்கு மேல அதெல்லாம் தள்ளி போட முடியாதுமா. நீ இன்னும் அதே நினைப்போட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? இப்ப என்ன வேற என்னமா செய்ய சொல்ற? நான் இப்ப இத பண்ணலன்னா ஸ்ரீகுட்டி யாருமா பாத்துப்பாங்க? 1-2 மாசத்துக்குள்ள அவளுக்கு ஆபரேஷன் பண்ணும்ல. உன் வயித்துல வளருது உன் குழந்தை தானே, அதையும் யோசிக்கணும்ல. இப்படி மாத்தி மாத்தி யோசிச்சா எப்படிமா பதில் கிடைக்கும்? ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுதான் ஆகணும். நான் எதுவும் சொல்லலப்பா. சொன்ன உடனே நீ கேப்ப, பெத்துக்கிட்டா இதை வளர்க்க முடியுமான்னு. அதுக்கான ஆயுசும் ஆயுளும் எனக்கு இருக்கா? ஏதோ நடந்துகிட்டு இருக்க, அவ்வளவுதான். மரம் செல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேமா. வளர்க்க முடியாத குழந்தைய பெத்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் கேட்க விரும்பல. இது மகா பாவண்டி. நீ நினைக்கிறத செய்ய போறதும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் தெரியாம நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கல. ஒரு அம்மா குழந்தைய வளர்க்கறதுக்கு கர்ப்பப்பை மட்டும் பத்தாதுமா, நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதெல்லாம் இல்லாம குழந்தைய பெத்துக்கிட்டா அந்த குழந்தையே நம்மள சபிக்கும். அதான் சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு இந்த விஷயத்துல துணை நிக்க மாட்டேன்னு. நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னதான் பண்ண முடியுமா? நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வந்தது ஆகணும். நானா?
கண்டிப்பா வரணும். யாருமே இல்லாம நான் எப்படிம்மா தனியா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் விருப்பப்படி என்னைக்கு நினைக்கிறோ அன்னைக்கு போயிட்டு வா. நீ இப்படி பேசினா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? நான் தனியா போய் செஞ்சு முடிக்கிற விஷயமா இது? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி? நீ இப்ப கொல்ல நினைக்கிறது என்னோட பேர குழந்தைடி. அதுக்கு நானே துணைக்கு வரணுமா? கண்டிப்பா முடியாது. நான் உங்க மனசை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல, மறைச்சிட்டேன். அத யாருக்குமே தெரியாம நான் பாலுவை பார்க்க போனேன். அதால தேவையில்லாத பிரச்சனை தான் வந்தது. ஆனா இதுல எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்றீங்களா? நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் நான் உன் கூட வருவேன்னு நினைக்காத. இந்த விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. இப்ப நான் என்னதான் பண்றது? நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோ. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடு. அதை குடிச்சிட்டு இந்த பாவத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன். அம்மா போதும், போய் படுத்து தூங்குடி. போன்னு சொல்றல. அப்போ அப்போ எந்திரிடா. அப்போ எழுந்திரு. எழுந்திரு. குட் பாய். எழுந்தா மட்டும் பத்தாது, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. எதுக்குமா அதெல்லாம்? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே. நாம கோயிலுக்கு போலாம். நான் வரல. ஏன் அப்படி சொல்ற? நீ தானே அடிக்கடி கேப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு. அதெல்லாம் அப்பா நம்ம கூட இருக்கும்போது கேட்டேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு கூட்டிட்டு போகல. இனிமே அதெல்லாம் தேவையில்லை. அப்படி சொல்லாத செல்லம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அப்புக்கு தெரியுமா? இன்னைக்கு அம்முவோட பிறந்த நாள். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அம்மு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். நான் உனக்கு பாயசம் செஞ்சு தரேன். என்ன அப்போ? வேணாம், ஒன்றும் வேணாம். என்னாச்சு? இங்கே இப்போ நாம மட்டும்தானே இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் இல்லைல்ல. அவங்க 2 பேரும் இல்லாமல் எதுக்காக அம்மாவோட பர்த்டே கொண்டாடணும்? நீங்கள் வேணால் கோயிலுக்கு போங்க, நான் வரல. அம்முக்குட்டி, அம்மு செல்லம், ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு தான் என்னோட ஹாப்பி பர்த்டேவா? போதும் போதும் போதும், சீக்கிரம் எழுந்துரு. செல்ல குட்டிக்கு ஞாபகமே இல்லையா? இல்ல, நான் மறந்துட்டேன் பாட்டி. சரி, பாலக்குடி. அப்ப நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணோம்லப்பா. கட் பண்ணிடுவோம். நீ குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, நம்ம வெளியே போலாம். கேக்கு, ட்ரெஸ், பலூன் எல்லாமே வாங்கலாம். பாயாசம் இருக்கும்ல? கண்டிப்பா. பாயசம் பண்றதெல்லாம் பாட்டி பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பாயசம் வேணும்? பால் பாயசமா, சேமியா பாயசமா? பால் பாயசம். நம்ம அப்போ அண்ணாவை கூப்பிடலாமா? கூப்பிட்டுருவோம். பீச்சுக்கும் பார்க்குக்கும் போனோம். ஓகே, போலாம். வா. முதல்ல போய் நீ சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. வா. போ. பால் குடிச்சதுக்கு அப்புறம் போய் குளிக்கலாம். என்ன?
அப்பா நம்ம அம்மாவை கூப்பிடணும்ல. நம்ம கூப்பிட்டா அம்மா வரமாட்டாங்களா? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. பரவாயில்லடா செல்லம், நாம கூப்பிட்டு பார்க்கலாம். நீ போயிட்டு போமா, இவளை கூட்டிட்டு போங்கம்மா. வாடா செல்லம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.